வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோஸ் வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் கவுன்சிலிங்கான எம்சிசி கிட்ட இருந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. சேஞ்சஸ் ஆஃப் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஓப்பன் கேட்டகரி இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்சி கேட்டகரி இல்லை எஸ்டி கேட்டகரின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசி கேட்டகரி இல்லை எம்பிசி கேட்டகரி பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஜென்ரல்னு மாற்றி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டகரின்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்சிசி என்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ எம்சிசி வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எம்சிசினால் கேட்டகரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிஏ கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்சிசி வெப்சைட்டில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். In reference to the representation being received from various candidates regarding change of their category, it is informed that the detail of candidate are pre-populated in registration form as per the data provided by NTA in non-editable format. Thus, MCC of DGHS cannot change or edit category of any candidate. அதாவது எம்சிசினால் எந்த கேண்டிடேட்டோட கேட்டகரியையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனி கேண்டிடேட் ஹூ விஷஸ் டு சேஞ்ச் ஹிஸ் ஆர் ஹர் கேட்டகரி மே வித் எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, தட் இஸ் என்டிஏ ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி அண்ட் ரிவிஷன் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, என்டிஏ கிட்ட அப்ரோச் பண்ண உடனே இந்த கேட்டகரி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு லீகலாக தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்டிஏ மூலயமா நம்ம வந்து இந்த கேட்டகரி வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்ஸ்.